சிவதா மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் கைலன் ஜூலை 25 முதல் தமிழகம் எங்கும் அனைத்து திரையரங்குகளில். ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ படமாக இன்றைக்கி தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற சூப்பர்மேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சூப்பர்மேன் உலகத்தை காக்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. அந்த ஆள் நல்ல மாதிரி நடித்து உங்கள் எல்லாத்தையும் நம்ப வச்சு இந்த உலகத்தையே அடிமைப்படுத்துறதுக்காகத்தான் அந்த ஆள் வந்தான் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ப வச்சு கடைசியாக சூப்பர்மேனே ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சிடறாங்க ஒரு கட்டத்தில். இதுக்கு பின்னாடி லூத்தர் கார்ப் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய சிஇஓக இருக்கக்கூடிய லெக்ஸ் லூத்தர் அப்படிங்கிற ஒரு ஆளுடைய மாஸ்டர் மைண்டும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அதர்மத்தை தடுத்து நிறுத்தி தர்மத்தை நம்ம சூப்பர்மேன் நிலநாட்டினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது டிசியூவில் முதல் படமாகவும் சூப்பர்மேன் ஃபிலிம் சீரீஸில் செகண்ட் ரீபூட்டாகவும் வெளியாயிருக்கு. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 1, 2, 3 அப்படின்னு பல பிரசித்தி பெற்ற படங்களை இயக்குன ஜேம்ஸ் கன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இதனாலேயே இந்த படத்தில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகத்தான் எனக்கு பர்சனலாக இருந்தது. இந்த படத்துடைய பலம் இதனுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் சும்மா எம்சியூ லெவலுக்கு அதகலமாக தெரிக்க விட்டுருக்காங்க. குறிப்பாக கைஜூ அப்படின்னு சொல்லி ஒரு கிரீச்சர் நம்ம காட்சில்லா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஊருக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணக்கூடிய அந்த காட்சியில் சூப்பர்மேனும் இந்த ஜஸ்டிஸ் கேங்கும் சேர்ந்து அது எப்படி அடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பாகட்டும். பிளாக் ஹோலுக்குள்ளே சூப்பர்மேன் உள்ளே போய் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக ரிவர்ஸில் இன்னொரு கதாபாத்திரம் அப்படி அவரை இழுக்கும் அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். சூப்பர்மேன் வானத்தில் பறக்கும்போது 2 கதாபாத்திரங்கள் கூட தொங்கின மணிக்கே கூட போட்டிக்கு பறந்து போய் அங்கே ஒரு பெரிய சண்டை ஒன்று இருக்குது. அந்த காட்சியாகட்டும், படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அதகலமாக தெரிக்க விட்டுருக்கு இந்த டீமு. அந்த அளவுக்கு வேறு லெவலில் கன்சியூவ் பண்ணியிருக்காங்க இவங்க. சூப்பர்மேன் ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பல. பார்க்கணும்னா படத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு அதகலமாக வந்ததுக்கான காரணம் டெக்னிக்கல் சப்போர்ட் செம்மையாக உள்ளே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹென்ரி பிரஹம் அவருடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், வில்லியம் அண்ட் கிரைகுடைய கட்ஸ் ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க் ஆகட்டும், எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ்னு புகுந்துலான்ருக்காங்க. டிஐ டீமும் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கலர் கிரேடிங்கில் ஒர்க்கு அட்டகாசமாக நிற்க வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜான் மர்ஃபி ஆகட்டும், டேவிட் ஃப்ளெமிங் ஆகட்டும், 2 பேருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாங்க. அந்தளவுக்கு பெருசாக இல்லை. காட்சிகள் ஒரு சில இடங்களில் தான் பரபரன்னு பற்றிக்கிட்டு போகுது. அந்த இடத்துல கூட மியூசிக்ங்கிறது அந்த காட்சியை பெருசாக எலிவேட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலு. டேவிட் காரன்ஸ்வெட் அவர் தான் படத்தில் சூப்பர்மேனாக இந்த ரீபூட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காப்புல. மனுஷனுக்கு டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். காரணம் அவர் வாங்கின அடி அப்படி. உங்கள் வீட்டடியா எங்கள் வீட்டடியா அது நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு. அதே மாதிரி ரேச்சல் ப்ரோஸ்னகன் அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. வில்லனாக நிக்கோலஸ் ஹோல்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த 3 தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது போக எடி கேத்தகி ஆகட்டும், ஆந்தனி கேரிகன் ஆகட்டும், நேத்தன் ஃபிலியான் ஆகட்டும், இந்த 3 கதாபாத்திரங்கள் 3 ஆர்டிஸ்ட்டும் அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாரும் பண்ணவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கள் படத்துடைய வில்லன் இருக்காப்லையே நம்ம நிக்கோலஸ் ஹோல்ட்டு அவரே ஒரு கார்பரேட் வில்லன் அப்படிங்கிறனால கோட்டு சூட்டை போட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெகபதி பாபு மாதிரி சவுண்டு கொடுத்த மணியமாகத்தான் இருக்கிறத தவிர பேச்சு தான்ப்பா இருக்குது. அந்த ஆள்கிட்ட வீச்சு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அந்த கதாபாத்திரத்தை அவங்க சித்தரிச்சிருக்கலாம். ஆனால் இதை விட பிரச்சனையே என்ன அப்படின்னா, வில்லன் கேரக்டர் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல ஹீரோ கேரக்டர் உருப்படி எழுதணும்ல. சூப்பர்மேன் அப்படிங்கிற பேரை கேட்டவொடனே நமக்கு என்ன தோணுது? ஒரு பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தா கூட இவர் ஒத்த கையில் அப்படி அல்லேக்கா அண்டை கொடுத்து உள்ள இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார் அப்படின்னு தானே இது நாள் வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படித்தானே நம்மளுடைய புரிதல். இந்த படத்தில் பாவம் அந்த சூப்பர்மேன் அவர் என்ன பாவம் பண்ணாரோ தெரில. போகிற வரவன்லாம் வளைச்சி வாயிலே குத்தி ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டே ஆளாளுக்கு 3 நாள் வச்சு மூத்தர செந்திலே அடிக்கிறாங்க அந்த ஆளை. படத்தில் 6-7 தடவை வரவன் போகிறவன்லாம் தூக்கி கொண்டு வச்சு 3 நாள் 4 நாள்லாம் அடித்து பயங்கர டேமேஜ் ஆக்கி விட்டுறாங்க. ஒன்று சூப்பர்மேன் கூட வரக்கூடிய அந்த கிரிப்டோங்கிற நாயோ இல்லை இந்த ஜஸ்டிஸ் கேங்கை சேர்ந்த மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தர் தான் போய் ஒரு தடவையும் சூப்பர்மேனை இவங்க தான்ப்பா காப்பாற்றிட்டு வர்றாங்க. உண்மையாக சொல்கிறேன், படத்தை பாருங்கள். சூப்பர்மேன் ஒரு தடவை கூட யாரையும் காப்பாற்றினதா சீன்ஸ் ஒரு 2-3 சீன் கூட இருக்காது. சூப்பர்மேனை காப்பாற்றினதாவே ஒரு 10 சீன் இருக்குது படத்தில். அத்தனை தடவை ரொம்ப வீக்காக எழுதியிருக்காங்க. பாவம் அந்த மனுஷன் அண்ணா அடி வாங்கியிருக்காப்புல. அதுக்கு தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அங்கே கொடுத்தது. அப்படி எழுதி வச்சுருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே பேச்சு தான். பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தூங்காமல் ஃபஸ்ட் ஆஃபை தாண்டிட்டீங்க அப்படின்னாலே அது என்ன ஃபஸ்ட் ஆஃப் மொத்தமே ஒரு படம் தானே அப்படிங்கிறீங்களா? அதான் எப்படி இருந்தாலும் இந்த பாப்கார்னை விற்கணுங்கிறதுக்காக நடுவில் இவங்களே நிறுத்தி விட்டுறாங்களே. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2 சீக்வன்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது. மற்றபடி பேசின மணியமாக தான் இருக்கிறாங்க. ஊர்க்கதை உலக கதையெல்லாம் பேசுகிறாங்க. நமக்கு கன்ஃபார்மாக தூக்கம் வருது. செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்காவது ஒரு சில சம்பவங்களை இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் உங்கள் பொறுமையாக டெஃபினட்டாக சோதிக்கத்தான் போகுது. இன்னொரு பக்கம் இந்த ஜஸ்டிஸ் கேங் இருக்குது இல்லையா, அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான கதாபாத்திரங்களாக தான் இருக்குது. ஏன்னா சூப்பர்மேனை ஒருத்தரையும் அவங்க தானே காப்பாற்றிட்டு வராங்க. அதனால அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இன்னும் பெட்டரான ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஸ்கோப்பை கிரியேட் பண்ணி இன்னும் அந்த கதாபாத்திரங்கள்லாம் அட்டகாசமாக எழுதி நல்லா பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமேங்க. அவங்களே ஏதோ பேரளவில் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்மேன் அந்த ஆள் அடி வாங்கினது தான் கடைசி வரைக்கும் காமிக்கிறீங்களே தவிர இவங்களை என்ன பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இன்னொரு சைடில் ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த சூப்பர்மேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 2 லிப்லாக் இருக்குது. UA 13+ அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்த ரேட்டிங். என்கிட்ட கேட்டால் UA 16+ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ வெளியாயிருக்கு. 3D எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 3Dயில் பாருங்கள். 3D தான் கொஞ்சம் பெட்டராக நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாமே உள்ளே வந்து கன்சியூவ் பண்ணியிருக்காங்க. அது 3Dயில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க இவங்க. அப்புறம் நான் பார்க்கலங்கிறது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.